Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக ஜனவரி 22, 2024 மாறப்போகுது. உங்கள்ட்ட பேட்டி கொடுக்குறக்கா கீழே வரும்போது வெளியில் ஒரே வெடிச்சத்தமாக கேட்டுச்சு. நான் கூட என் தம்பிகள்கிட்ட என்னங்க ஒரே வெடிச்சத்தமாக என்ன பிரச்சனை ஏதாவதுன்னா, இல்லை சார் அயோத்தி தான் அப்படின்னாங்க. அப்படி ஒரு தீபாவளி போல் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணம். சங்கராச்சாரியார்கள் நிறைய அப்ஜெக்ஷனை தெரிவித்தாங்க. அவங்க தெரிவித்த அப்ஜெக்ஷனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லப்பட்டு கிருஷ்ண யஜுர் வேத முறைப்படியும் கோவில் இருந்த இடத்துல மசூதி, மசூதி இருந்த இடத்துல கோவில், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். மசூதி தானே முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அப்போ மசூதிக்கு முன்னாடி இருந்துச்சு கேள்வி வரும்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் அப்படி தான் சொல்றாரு, எனக்கு கோயில் கட்டல எங்களுக்கு வருத்தம் இல்ல, மசூதிக்கு மேல கட்டினாங்க தான். எந்த மசூதிக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க? இந்தியாவில் இன்னைக்கு ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ மற்ற அர்ஜுன் சம்பத் அன்னைமார் யாராவது ஒருத்தர் இந்தியாவில் ஒரு மசூதிக்கு எதிராக பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க. எந்த மசூதிக்கு எதிராக பேச்சு வருது? எந்த மசூதி கோவிலை இடித்து கட்டப்பட்டதோ அந்த மசூதி, அது என்ன தப்பு இருக்கு? தமிழ்நாட்டில் கோயில்களை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அப்போ அந்த கோயில்களை இடிக்கும் போது நம்ம புண்படுறோம், இந்து மக்கள் புண்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி மசூதியை இடிச்சுட்டு இன்னொரு கோயில் வரும்போது அப்போ அவங்கள புண்படுத்துற மாதிரி ரெண்டுலேயுமே நியாயம் இருக்குதா? நீங்க பாருங்க, கட்டி சொன்ன பொய் இல்ல. பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கணுமா, அது வேற விவாதம். ஆனா அந்த இடத்துல கோவில் வேணுமா? 100% வேணும். உங்களுடைய லேண்ட் நான் 50 வருஷம் ஆக்கிரமிச்சு கட்டிடுறேன். உங்க அப்பா அதை கண்டுக்காம விட்டார், உங்க தாத்தா கண்டுக்காம விட்டார். இப்ப நீங்க அதை நேரத்தை கேட்பீங்களா மாட்டீங்களா? சார் 50 வருஷமா பாண்டே சார் வச்சுக்கிட்டு சார் விடுவீங்களா? இல்ல, லேண்ட் வேற கோயில் வேற சார் விடுவீங்க. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். வேறங்கிற அளவுக்கு அறிவில்லாம நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இடிக்கப்பட்டிருக்கணுமான்னு எனக்கு மாற்று கருத்து. எனக்கு அதில் எந்த குழப்பம் கிடையாது. நீ தயவுசு நான் இதுக்கு முன்னாடி பார்த்துறேன் 100 வீடியோ பாருங்க. அப்படித்தான் இடிக்கணும். நான் ஒரு நாள் நான் சொன்னேன், நினைச்ச விட கிடையாது. இல்லை, இப்போ மோடி செய்யறதா சரின்னு நீங்க சொல்ல வரீங்களா? மோடி செய்யறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் 100 தடவை சொல்லுவேன். இல்லை, அப்போ நீங்க சங்கராச்சாரியா சொல்றதை விட மோடி பண்றதா சரி அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்க சொல்லிக்க, உங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தை வேணுமோ போட்டுக்கிட்டே இருக்கேன். மோடி எதை சொல்றாரோ அதை நீங்க ஏற்றுக்கிறீங்க. ராமர் கோயில நடந்துகிட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்கு. சிறப்பு பூஜைகள் பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, வாய்மொழி உத்தரவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. இது தொடர்பாக சேகர் பாபு அவர்களுமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு நாளை கழிச்சு ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நடுநிலையான நல்ல ஊடகம், நீங்கள் ஒரு தேர்ந்த பத்திரிகையாளர், நாளை கழிச்சு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அது நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் போய் சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், ப்ரூஃப் பண்ணுங்க, அம்பலப்படுத்துங்க. நானும் சந்தோஷப்பட்டு ஐயோ தம்பி பிரமாதமான எக்ஸ்போஸ் ஸ்டோரி பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கேன். கன்னியாகுமரியில், ஈரோட்டில், திண்டுக்கல்ல, வேலூர்ல, காஞ்சிபுரத்தில், தென் திருப்பேரில் எத்தனை கோயில் ஆதாரங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாருங்க. சேகர் பாபு மறுக்கிறாரு. அவர் ரொம்ப டாக்டிக்கலா பேசுறாரு. அறநிலையத்துறை செயலன்றார். கனிமொழி இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ராமர் கோயிலை பத்தி பேசினா உடனே இடி ஐடி ரைட்லாம் பண்ணி மிரட்ட பார்த்துருவாங்க. இதுக்கு முன்னாடி இடி ஐடி ரைட்லாம் அப்படிதான் வந்துச்சா? ராமர் பத்தி பேசினால்தான் தான் வந்துச்சா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக ஜனவரி 22, 2024 மாறப்போகுது. அயோத்தியில் ராமருக்கான அந்த பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல விஷயம். ரொம்ப சுமூகமாக, அமைதியாக, சட்டத்தின்படி, நீதிமன்ற உத்தரவின்படி எல்லோராலும் ஏற்கப்பட்டு யாராலும் எதிர்க்கப்படாமல் ரொம்ப அமைதியாக நடக்கிறது. ரொம்ப பெரும் கோலாகலமாக, கொண்டாட்டமாக. இப்போ உங்கள்ட்ட பேட்டி கொடுக்குறக்கா கீழே வரும்போது வெளியில் ஒரே வெடிச்சத்தமாக கேட்டுச்சு. நான் கூட என் தம்பிகள்கிட்ட என்னங்க ஒரே வெடிச்சத்தமாக என்ன பிரச்சனை ஏதாவதுன்னா, இல்லை சார் அயோத்தி தான் அப்படின்னாங்க. அப்படி ஒரு தீபாவளி போல் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணம். ஒரு எந்த ஊரில் கோயில் கட்டினாலும் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ கோயிலுங்கிறது ரொம்ப ஊருக்கான அடிப்படையாக கோயில் இருக்கும். மதுரை மாதிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி, சிதம்பரம் மாதிரி, ஸ்ரீரங்கம் மாதிரி பல கோயில்கள் புராதன கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை கோயில், அதை சுற்றி தான் ஊரே இருக்கும். ஸோ கோயில் தான் மையம். அப்புறம் தான் நீங்கள் மதுரையில் ரொம்ப பிரத்யட்ச சாட்சி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். சேட்டலைட் ஃபோட்டோ அல்லது ஸ்ரீரங்கம், சிதம்பரம், எல்லா நான் சொன்ன எல்லா ஊர்லேயுமே கோவில் மையப்பறம். அப்புறம் தான் ஊரே கோயிலை வச்சு தான் அமையும். ஸோ அப்படிப்பட்ட எல்லா ஊர்லேயுமே கோயில் இருக்கும்போது அது ராமர் பிறந்த இடத்துல அது ஏற்கனவே இருந்த கோயில் திரும்பவும் 500 வருஷங்களுக்கு பிறகு சாத்தியமாயிருக்குன்னு அது ஒரு இறைவனுடைய கருணை, சந்தோஷமான விஷயம். அதான் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே இதை உற்று நோக்கிறதுனால பல்வேறு இடங்களில் பல்வேறு ஏற்பாடுகள் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த சர்ச்சைகளும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பிரதமர் மோடி பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, பாபர் மசூதி இருந்த இடத்துல இதை கட்டணுமா அப்படிங்கிற தொடங்கி பல்வேறு சர்ச்சைகள் சங்கராச்சாரியர்கள் பேசின விஷயம் வரைக்கும் நிறைய சர்ச்சைகளாக வந்துச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 7-8 சர்ச்சை சொல்லிட்டீங்கன்னா நான் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு 1/2 மணி நேரம், அதில் 1 மணி பேட்டி முடிஞ்சு போய் நினைக்கிறேன். தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்று, பாரத பிரதமர் பண்ணலாமா அப்படின்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. அதை ஒருத்தர் போய் தூக்கி வச்சுட்டு பண்ண முடியாது. ஏற்கனவே இறங்கி வச்சுட்டாங்க.
ஸோ பிராண பிரதிஷ்டைங்கிறது அவர் செய்கிறது இல்லை. அவர் வந்து எஜமானர் வந்து 3 சொல்லுவாங்க. வந்து ஒரு ஸ்தபதின்னு ஒருத்தர், ஆச்சாரியர்னு ஒருத்தர், எஜமானர்னு ஒருத்தர். நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள யாகத்தை நீங்கள் தான் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து சுவாகா சுவாகா சொல்லிட்டு போவீங்க, அந்த ஐயர் தான் வந்து அந்த மந்திரம் சொல்லுவார். அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ அதுக்கு எல்லா காரியங்களுக்கும் ஒரு எஜமானர் வேணும். இப்போ எஜமானர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் யார் இருப்பார்? அந்த நாட்டுடைய பிரதமர் இருக்கிறார், அவ்வளோதான். அவர் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக அவர் வந்து உட்காந்துட்டு அவர் வந்து பண்ணி வைக்கிறாருன்னா அவர் வந்து அவருக்கு மந்திரம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? அவர் வந்து நிறைய யாகங்கள் யோகங்கள்லாம் பண்ணி ஒரு தபஸ்வியாக இருக்கிறாருங்கிறது தனிப்பட்ட விஷயம். ஆனால் மந்திரங்கள் ஒளி அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயத்தில் வேதங்களில் ஆகமங்களில் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரம் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ அவர் வந்து ஒரு எஜமானராக செய்ய போகிறார். அதற்கான முழு உரிமையும் தகுதியும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கும் இருக்குது. ஒன்று. அடுத்து சங்கராச்சாரியர்கள் பற்றி கேட்டிங்களா? சங்கராச்சாரியர்கள் வந்து நிறைய அப்ஜெக்ஷனை தெரிவித்தாங்க. அவங்க தெரிவித்த அப்ஜெக்ஷனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. நானே 2 வீடியோ போட்டேன், திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. சங்கராச்சாரியார்கள் அந்த பீடாதிபதிகள், ஜகத்குருகள், போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான லிமிட்டேஷன்ஸ் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் தான் உண்டு. அவங்க வந்து மேல்மலையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோயில் வந்து எப்படி பண்ண அவங்க சொல்ல முடியாது. நம்ம வந்து ஏற்கனவே இப்போ தான் வேற ஒரு பேட்டியில் சொன்னேன். மதுரை ஆதீனம் வந்து தர்மபுரம் ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து ஒரு எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாது. 2 பேருமே ஆதீனங்கள் தான், 2 பேருமே சைவம் தான், 2 பேருமே ஒரே சமூகம் தான். ஆனால் இவர் வந்து அந்த கோயில் எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாது. இந்த கோயிலுடைய முறைகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் மாறுபடும். சமூகத்துக்கு கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க. வேறு காலகட்டத்தில் மாறும். அப்போ வந்து இன்றைக்கி என்ன இருக்குதோ அதுபடி அவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து கிருஷ்ண யஜுர் வேத முறைப்படியும், பாஞ்சராத்திர ஆகம முறைப்படியும், அப்புறம் வந்து ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மகான் அவருடைய வழிப்படியும் இந்த 3ஐயும் கலந்து தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த 3க்குமே இவங்களுக்கு தொடர்பு கிடையாது. அதனால் நம்ம வந்து அதை வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர்கள் தங்களுடைய ஆட்சேபனையில் சொல்கிறார்கள். அது ரொம்ப ஜனநாயகபூர்வமான விஷயம். அதுதான் சனாதனத்துடைய உச்சம். இந்த நாட்டுடைய பிரதமர் ஒன்று செஞ்சால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே நம்முடைய சமூகம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அப்படி ஒரு நாட்டுடைய பிரதமரே சொன்னாலும் அதில் ஆட்சேபனை பண்ணக்கூடிய அதிகாரம், அவர்களுக்கான உரிமை எப்படி இருக்கிறதோ அதை நம்ம வந்து இந்த மண்ணுடைய, இந்த சனாதனத்துடைய பெரிய விஷயமா நம்ம போற்றணும். 3வது என்ன சொன்னீங்க? அதான் மசூதி இருந்த இடத்துல வந்து மசூதி இருந்த இடத்துல இல்லை, கோவில் இருந்த இடத்துல மசூதி இருந்த இடத்துல கோவில். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். மசூதி தானே முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அப்போ மசூதிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு என்ன இருந்துச்சு கேள்வி வரும்ல. இந்தியாவில் லட்சக்கணக்கான மசூதிகள் இருக்குமா இருக்காதா? லட்சக்கணக்கான. எந்த மசூதியாவது இடிக்கிற பற்றி பேச்சு வந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல சென்னையில் எத்தனை மசூதிகள் இருக்குது? நீங்கள் 1000 லைட்ஸ் வந்து பின்னாடி இருந்து நம்ம வந்து 150 மசூதி சென்னையில் மட்டுமே இருக்குது. ஏதாவது ஒரு மசூதி பற்றி பேச்சு வந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு சும்மா ஒரு கேள்வி வந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஏன் வரவே இல்லை? மசூதிகளுக்கு எதிரானது இல்லை இந்த சிந்தனை. அதை போல புரிஞ்சுக்கணும். நீங்கள் சும்மா நாத்துக்கு நம்ம சொல்லி மசூதிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் அப்படி தான் சொல்கிறார். எனக்கு வந்து கோயில் கட்டலை எங்களுக்கு வருத்தம் இல்லை, மசூதிக்கு மேலே கட்டினாங்க தான் வருத்தம். எந்த மசூதிக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க? இந்தியாவில் இன்றைக்கி RSSஓ பிஜேபியோ மற்ற இன்னும் அர்ஜுன் சம்பத் அன்னைமாரோட யாராவது ஒருத்தர் இந்தியாவில் ஒரு மசூதிக்கு எதிராக பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். எந்த மசூதிக்கு எதிராக பேச்சு வருது? எந்த மசூதி கோவிலை இடித்து கட்டப்பட்டதோ அந்த மசூதி. அது என்ன தப்பு இருக்குது? நியாயம் தானே? அப்படி நியாயம்னு நீங்கள் கருதலை, நான் கருதலை, உச்ச நீதிமன்றம் கருதி இருக்கு. அதனால தான் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. உங்களுக்கு தெரியும், ஏஎஸ்ஐ காங்கிரஸ் பீரியட்ல யூபிஏ கவர்மெண்ட்ல திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அதில் இருந்த ஒரு இஸ்லாமிய, கேரளத்தை சேர்ந்த ஒரு தனி புஸ்தகமே போட்டுக்காரு. அந்த ஏஎஸ்ஐயில் இருந்த இஸ்லாமிய ஒரு ஆய்வாளர் வந்து கீழே கோவில் இருந்து அது மேலே மசூதி கட்டிருந்து ஆதாரங்கள் அடுக்கியிருக்கிறார். அவருடைய ஏஎஸ்ஐ அறிக்கை வந்து அங்கே தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்று காங்கிரஸ் பீரியட்ல இஸ்லாமிய ஆய்வாளர், அது சொல்லக்கூடாது, ஆய்வாளர் தான் இருந்தாலும். இப்போ நீங்கள் இப்படி மசூதியும் கேள்வி எடுத்தாலும் சொல்கிறேன். 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒருத்தர் சிறுபான்மையினர், அவரும் சேர்ந்து ஏகமனதான தீர்ப்பு, ஒரு டிசன்ட் நோட் உள்ள. இப்போ பாருங்க, உங்களுக்கு தகவலுக்காக 5 நீதிபதிகளில் 3:2 இருந்தாலே தீர்ப்பு செல்லும். 3 நீதிபதிகள் அயோத்தி கோயிலுக்கு ஆதரவாகவும் 2 நீதிபதிகள் வந்து மசூதிக்கு ஆதரவாக கொடுத்திருந்தா கூட அங்கே கோயில் தான் வரும். இதுதான் சட்டம், சரிங்களா? ஆனால் 5 பேரும் ஒருமித்துள்ள, இன்க்ளூடிங் அந்த இஸ்லாமிய நீதிபதி. அப்படி பார்க்கக்கூடாது, நீதிபதி தான் இருந்தாலும். இப்போ நீங்கள் கேட்டனால எனக்கு வேறு வழி இல்லாமல் அதை அடையாளப்படுத்த வேண்டிய நிர்பந்தம். அப்போ அவர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. என்ன கணக்கு? அப்போ மசூதி இருந்ததே, அதில் கோயில் வந்திருக்கே தெரியாதா? மசூதி இடிக்கப்பட்டதே யாருக்கும் தெரியாதா? இதெல்லாம் தெரியுமே. கோவில் இருந்த இடத்துல தான் மசூதி வந்திருக்கு, அதனால அவங்க கவனிக்கல. நம்ம வாழ்ந்த காலத்தில் வந்து மசூதி இடிச்சிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து நிறுவப்படுதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? மசூதி உங்களுக்கு சரியா இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுங்க, அதில் உங்களுக்கு நியாயம். உங்களுக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு உணர்வுகள் எப்படி இருக்கும் நான் எப்படி சொல்ல முடியும், அதை நான் சொல்ல மாட்டேன். நான் எப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயில்களை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அப்போ அந்த கோயில்களை இடிக்கும் போது நம்ம வந்து புண்படுறோம், இந்து மக்கள் புண்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி மசூதியை இடிச்சிட்டு இன்னொரு கோயில்
கோயில் வரும்போது அப்போ அவங்கள புண்படுத்துற மாதிரி ரெண்டுலேயுமே நியாயம் இருக்குதா நீங்க பாருங்க, என்னை விட்டுருக்கு, நீங்க மனசாட்சி பாருங்க. ஒன்று, நல்லா இருக்கிற கோயிலை புனரமைக்கிறேன்னு சொல்லி இடிக்கிறாங்க. அங்க இருக்கிறக்கூடிய தூண்கள்லாம் எங்கன்னு யாருக்கும் தெரியல. ஸ்ரீரங்கம் கோயிலில் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த அறநிலைத்துறை என்ன பண்ணுது, இந்த கோயில்களை புனரமைப்பு எப்படி நடக்குங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. அது பெரிய டாபிக். நான் ஒரே ஒரு உதாரணம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து போயிருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுடைய இடுப்பளவு உயரத்துக்கு அங்கே வந்து தீப்பந்தம் ஏற்றுறதுக்கு கல்ல தூண்கள் இருக்கும். தூணுடைய உயரமே இடுப்பளவு தான் இருக்கும். அந்த தூண்கள் தரையில் தான் இருக்கும். அந்த தூண்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த தர மூவ்லான்னு தூணும். அப்போ இந்த விழா காலங்களில் பூரா வெளிச்சம் ஏற்படும். அன்னைக்கெல்லாம் வெளிச்சம் கிடையாது. அன்னைக்கு நாங்கள் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலங்கள்ல இருந்தே நான் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட அப்புறம் தான் பண்ணேன். நான் அதுக்காக வைக்கப்பட்ட தூண்கள். அந்த தூண்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்கும். அது வந்து இடுப்பு உயரம் தான் இருக்கும். அதில் விளக்கேற்றுவாங்க. அதோடைய வெளிச்சம் எல்லா இடத்துக்கு போகிறோம். அப்படி நூற்றுக்கணக்கான ஒரு தூணுடைய இப்போ காணும். எங்கே போச்சு நீங்கள் கேளுங்க, அறநிலைத்துறை கேளுங்க, ஈஓ கேளுங்க, யாராவது கேளுங்க. ஸோ கோவில்கள் இடிக்கப்படுறதுங்கிறது வேற. அது வந்து என்ன காரணத்துக்காக இடிக்கப்படுதுங்கிறது யோசிக்கணும். புனரமைக்கிறதுக்காக இடிக்கிறதுமே ஏற்க முடியாது, செப்பரேட் பாயிண்ட். நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறது கோவில் இருந்ததை இடிச்சு இதை வேற யாரும் சொல்ல, அவர்களுடைய வரலாறு சொல்லுகிறது. பாபர் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து இட்டுக்கட்டி சொன்ன பொய் இல்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கணுமா, அது வேற விவாதம். ஆனா அந்த இடத்துல கோவில் வேணுமா, 100% வேணும். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். உங்களுடைய லேண்ட் நான் 50 வருஷம் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறேன். உங்களுடைய லேண்ட் 50 வருஷம். உங்க அப்பா அதை வந்து கண்டுக்காம விட்டார், உங்க தாத்தா கண்டுக்காம விட்டார். இப்போ நீங்க அதை நேரத்தை கேட்பீங்களா மாட்டீங்களா? சார் 50 வருஷமா பாண்டே சார் வச்சுக்கிறோம் சார், விடுவீங்களா? இல்ல, லேண்ட் வேற கோயில் வேற சார், விடுவீங்க. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். வேறங்கிற அளவுக்கு அறிவிலாம் நான் உங்கள்கிட்ட பேசல, புரியுங்களா? லேண்ட் வேற, கோயில் வேற, சைவ கோயில் வேற, வைணவ கோயில் வேற, நாமம் போட்டது இந்த பிசினஸ் வேற. நான் சொல்ல பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய லேண்டை நான் 50 வருஷமா ஆக்கிரமிச்சிருக்கேன், நீங்க விடுவீங்களா மாட்டீங்க? இந்த பதில் சொல்லுங்க. ஆமா இல்ல சொல்லுங்க. இல்லை, எப்படி விட முடியும்? இவ்வளோதான் பாயிண்ட், வேற ஒன்றுமே இல்லை. அது மசூதியை அங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது கூட ராமர் கோயிலை கட்டியிருக்கலாம். அப்படி கிடையாது. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய பெரியவர்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. இஸ்லாமிய பெரியவர்கள் வந்து திக்கு நோக்கி தொழக்கூடியவங்க, புரியுங்களா? அவங்க வந்து நம்மளை மாதிரி சாமி வச்சுட்டு தொழறவங்க கிடையாது. ஒரு திசை நோக்கி மெக்கா மீதுனா எங்கே இருக்குதோ மெக்காவை நோக்கி, மெக்கா இருக்கிற திசைக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு திசையில் இருக்கும். அதனால வேற ஊரில் வச்சிருப்பாங்க. நம்ம ஊரில் கணக்கில் மேற்கு நோக்கி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு நோக்கி தொழில் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மெக்கா மெதினால நோக்கி இருக்கக்கூடியதில் எங்கேனாலும் போடுவாங்க. நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஏர்போர்ட்டுகள்லாம் தொழுகை நடத்துகிற இடம் இருக்கும். அது மசூதியா தொழுகை நடத்துகிற இடம்லாம்? அப்போ தொழுகை நடத்துறதுக்கு அவர்களுக்கு இடம், அவ்வளோதான். ஆனால் இந்த பிறந்த இடம்ங்கிறது அப்படி கிடையாது. அந்த மசூதிக்கு, நீங்கள் இடிக்கப்பட்ட மசூதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மசூதிக்கு பேரே ஜன்மஸ்தான் மஸ்ஜித். அந்த மசூதிக்கு பேர் நீங்கள் போய் ஜன்மஸ்தான் மஸ்ஜித் எப்படி வந்துச்சு? ஜன்மஸ்தானத்தில் கட்டப்பட்ட மசூதி. இது நடந்து வர 500 வருஷ வரலாறு. நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நான் இடிக்கப்பட்டிருக்கணுமான்னு எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எனக்கு அதில் எந்த குழப்பம் கிடையாது. நீ தயவுசெய்து, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் 100 வீடியோல பாருங்க, அப்படித்தான் இடிக்கணும். நான் ஒரு நாள் நான் சொன்னேன், நினைச்ச கூட கிடையாது. ஆனா கோயில் கட்டப்படணுமான 100% கட்டப்படணும். அதில் என்ன குழப்பம்? இல்ல, கட்டப்படணும் தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல கட்டப்படுறது தான் நம்மளுக்கு பாட்டு சொல்லி முடிச்சு. திரும்ப ஒரு சொல்லவா, இல்லை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்களா? திரும்ப ஒரு அதே சொல்லவா, வேற ஏதாவது ட்ரை பண்ணுவா? நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, உங்களோட இடத்த நீங்க விடுவீங்களான்னு விட மாட்டேன். எப்படி விட முடியும்னு கேட்டீங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். ஏற்கனவே கோவில் இருந்த இடத்துல தான் மசூதி, பிறகுதான் மசூதிக்கு பிறகு கோவில். மசூதி இந்தியாவில் ஒரு மசூதிக்கு எதிராக நீங்க கருத்து சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் ஒரு மசூதிக்கு எதிராக நீங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கா நீங்க சொல்லுங்க. ஆமா இல்ல சொல்லுங்க சார், மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் சார். சார் சொல்லுங்க சார். இல்ல சார், அதை அவ்வளவு, அது ஏன் தயங்குறீங்க? அப்ப ஏன் தமிழ்நாட்டில் ஒரு மசூதி, தமிழ்நாடு விடுங்க, பீகார் வச்சுங்க, சத்தீஸ்கர் வச்சுங்க, ஜார்க்கண்ட் வச்சிருங்க, டெல்லி வச்சுங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்துமே இல்லை. ஏன், என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து மதுரால, பிருந்தாவன்ல, அயோத்தியில, இது மாதிரி ஒரு 4-5 இடங்கள்ல மட்டும்தான். சோமநாத்ல இதுக்கு முன்னாடி. ஏன் இங்கெல்லாம் இடிச்சு, அதுவும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இல்லை, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சம்பந்தமே கிடையாது. முஸ்லீம் மன்னர்கள் வெளிநாட்டிலிருந்து நம்மளை கொள்ளையடிக்க வந்தவங்க பண்ண வேலை அது. நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் பண்ண வேலை இல்லை. அவர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு கோயில இருந்து சின்னாபின்னமாக்கிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாம் சூறையாடி கொன்னு புதைச்சு போயிட்டு போயிருக்காங்க. அதே நீங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட தொடர்படுத்துறீங்க, எனக்கு புரியவே இல்லையே. நீங்க தான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை நீங்க புண்படுத்துறீங்க. வந்த ஒரு கொள்ளக்காரன் வர்றான் சார், அவன் வந்து நீங்க பேசுற மொழியில பேசுறான் சார், நம்மளும் சொல்லுவீங்களா? அவனை உங்க வீட்டுக்கு கொள்ளையடிக்க வர்றான், அவன் வந்து உங்க தமிழ் தான் பேசுறான். அப்ப வந்து சார் அவரும் தமிழ் பேசுறான், தமிழ் அப்படின்னு சொல்லுவீங்களா? கொள்ளக்காரன் தானே சார். சார் வெளிநாட்டில் இருந்து சார் நம்ம முஸ்லீம் எப்படி சார் தொடர்படுத்துறீங்க அவங்கள? நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம டே 1ல இருந்து பாகிஸ்தான் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது போக மாட்டேன், இந்தியா என்னன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க அவங்களை இன்சல்ட் பண்றீங்க. ஆகம விதி வந்து சரிவர கடைபிடிக்கப்படல. கட்டி முடிக்காத கோயிலுக்கு ஏன் வந்து எந்த ஆகமத்தில் சொல்லியிருக்குன்னு கேளுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஆகம் தெரியாது. இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறவங்களுக்கு தான் ஆகமம் தெரியும் இல்லையா? எந்த ஆகமத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மகுட ஆகமத்தில் அப்படி சொல்லிட்டு இருக்கு, நீங்க வந்து பாஞ்சராத்தில் ஆகமத்தில் சொல்லியிருக்கு, வைகானசத்தில் சொல்லியிருக்கு, சைவாகமத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி கட்டிய கோயில்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிடையவே கிடையாது. பின்பாக தெரியாது, வரலாறு தெரியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு வரலாறு தெரியாது சார், நான் ஹானஸ்டா பேசுங்க. அல்லது அப்படி குற்றஞ்சாட்டு உங்களுக்கு தெரியாது சார் சொல்லுங்க. சோமநாதர் கோயில் பத்தி நான் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன்.
அதில் ரொம்ப தெளிவாக ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. அங்கே வந்து அதுக்கு அந்த ஹிந்துல நியூஸ் வந்து நான் எடுத்து மாலினி பார்சா அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க, நான் அதை எடுத்து போட்டிருக்கேன். இனிமே தான் மகா மண்டபம் கட்டணும், இனிமே தான் துவஜ மண்டபம் கட்டணும், இனிமே தான் கோபுரம் கட்டப்படணும், அதில் இருக்கு. இது கும்பாபிஷேகம் அல்ல, முதல்ல பிராண பிரதிஷ்டை, கருவறை. அந்த கருவறையில பெருமாள் உருவாகி வந்து நிற்கிறார், அவருக்கு பிராண பிரதிஷ்டை. இனிமே நிறைய விஷயம் கட்டுவாங்க. இல்ல அதுக்கான நேரம் இன்னும் இருக்கும்போது ஏன் அதுக்கு முன்னாடி பண்றாங்க அப்படிங்கறதையும் கேக்குறாங்கல்ல. அதான் 20 வருஷம் காத்திருக்க முடியுமா? 20 வருஷம் அவன் கோயில் கட்ட முடியும். அப்ப இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரவர் இன்னும் நம்ம வேற மாதிரி கட்டணும் நினைப்பாரு. கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. 2020ல துவக்கப்பட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? 10 வருஷம் முன்னாடி கட்டுறாங்க, 10 வருஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன சட்ட மீறல் இருக்கு, என்ன விதிமீறல் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை கும்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சந்தோஷம், போகாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? விழுந்து கும்பிடுங்க. இல்ல சங்கராச்சாரியர்கள் இந்த கருத்து தெரிவிக்கும் போது தானே நான் இப்பதானே சார் சொன்னேன் உங்கள்ட்ட. திரும்ப நீங்க சங்கராச்சாரியர்கள் நிறைய இடங்கள்ல சங்கராச்சாரியார்கள் வந்து அவர்களுடைய கோயில்கள் பத்தி சொல்லக்கூடியவர்கள், அதற்கு அதிகாரம் படைத்தவர்கள். நாம் அதுக்கே பேச முடியாது. அவர்கள் ஜெகத்குருக்கள், எந்த குழப்பமும் கிடையாது. அவர்கள் சைவர்கள், இது வைணவ கோவில். அவர்கள் வேற ஆகமத்தை கடைபிடிக்கிறவங்க, இவர்கள் வேற ஆகமத்தை கடைபிடிக்கிறாங்க. அதுதான் இப்ப நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. கிருஷ்ணயுஜிர் வேதமும் பாஞ்சராத்திர ஆகமமும் இவருடைய ராமநாதருடைய கல்ட்டும் வந்து சேர்ந்துருக்குது. அதுக்கு நம்ம சங்கராச்சாரிய ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நீங்கள் கேளுங்க. பூரி சங்கராச்சாரியர் அதை கடைபிடிக்கிறாரான்னு கேளுங்க. இது வேற வேற செக்ட், வேற வேற குரூப்பு. அவங்க வந்து தெளிவாக ஒருத்தருக்கு சார் நான் கேட்குறேன் சார், சங்கராச்சாரியர் விட்டுருங்க. அந்த ஊரில் யாருக்குமே சட்டம் தெரியாத, ஆகமம் தெரியாது, யாருக்குமே தெரியாத, எல்லாருமா வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மெட்டிகுலஸாக டேட் ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ தெரியாதா? டைம் ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியாதா? இல்ல அவங்கலாம் வெளியே வந்து பேசிட்டு இந்த சர்ச்சையில வந்திருக்காரு. இப்ப சங்கராச்சாரியர்கள் நான் பொழுதுவா உட்கார்ந்துருக்கேன், நீங்க கேட்கலாம் பதில் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாரும் வேலையா இருக்காங்கல்ல. இல்ல இப்ப 6 சங்கராச்சாரியர்கள் இந்த மாதிரி மாற்று கருத்து தெரிவிச்சாங்க, உரிமை இருக்கு சார். அதான் சார் சொன்னேன், அதான் சார் சனாதனம், அதான் சார் ஜனநாயகம். இந்த நாட்டுடைய பிரதமருடைய செயலை வந்து விமர்சித்து பேச முடியும் சார். அதுதானே சார் இப்ப சொன்னேன். நெற்றிக்கும் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சனாதனம். வேற இடத்துல சொல்லிட முடியுமா நீ இந்த மாதிரி? இல்ல பிரதமர் பண்ணி நான் பார்க்கணுமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. பார்க்காதீங்க சார். என்ன நான் சங்கராச்சாரியார் மாதிரியான ஆட்களை வந்து அதை பிரதிஷ்டை பண்ண விடுங்க, ஏன் பிரதமரே தான் பண்ணணும்? குழந்தை மாதிரி பேசாதீங்க தயவு செய்து. அப்ப தப்பா வார்த்தை பயன்படுத்துறதுக்கு என்னை மன்னிக்கணும். எங்கேயா சங்கராச்சாரியார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரான்னு பாருங்க. சங்கராச்சாரியர்கள் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. அது நான் சொன்னேன், கோயில்ல பூசை பண்றவங்க வேற, ஐயர்கள்லாம் வேற. ஐயர்கள் பூரா பூஜை பண்ணுவாங்கன்னு வந்து தப்பா தெரியாம சொல்ற மாதிரியே சொல்லாதீங்க, புரியுங்களா? ஐயர்கள் வேற, கோயிலில் பூஜை பண்றவங்க வேற, கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க வேற. கல்யாணமே பண்ணி வைக்கிறாரு இவர், கும்பாபிஷேகம் பண்ணி வைக்க மாட்டாரா கேட்கக்கூடாது. கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறவங்க வேற, புரியுங்களா? அது மாதிரி சங்கராச்சாரியார்கள் எங்கேயா கோயிலுக்குள்ள, உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, கோயிலுக்குள்ள நீங்க எங்க போக முடியுமோ, பட்டியலினத்தவர் எங்க போக முடியுமோ அங்கதான் சங்கராச்சாரியர் போக முடியும். அவர் கூட உள்ள போக முடியும். உங்களுக்கு புரிஞ்சு வச்சா? சங்கராச்சாரியார்கள் கூட கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போக முடியாது. இப்போ புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. அப்போ எந்த நீங்க வந்து நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு எந்த சங்கராச்சாரியாராவது எங்க கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு கோயில்ல தயவுசெய்து தெரிஞ்சுங்க. ஆகமம் தெரியாம, வேதம் தெரியாம, புராணம் தெரியாம, வரலாறு தெரியாம, மரபு தெரியாம ஏதோ ஒன்று சோசியல் மீடியா நாள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தயவுசெய்து வந்து உங்களை மாதிரி படித்தவர்களாம் நீங்க எடுத்து கொடுத்து அப்படிலாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் எந்த சங்கராச்சாரியா எந்த கோயில பண்ணியிருக்காருன்னு கேளுங்க. சனாதன தர்மத்தை வந்து மீறக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல சனாதன தர்மமும் மீறுதுங்கிறாங்க. சனாதன தர்மம் வந்து லார்ஜருங்க, ஆகமங்கிறது ஸ்மாலருங்க, ஒரு ஏரியாங்க. அந்த ஆகமம் 100 விதங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆகமம். அதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜீயர் சுவாமியோடைய கோயிலில் வந்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து ஒரு ஆதீனம் போய் கேட்க முடியுமா? ஒரு ஆதீனத்தோட கோயிலில் போய் ஒரு சங்கராச்சாரியார் கேட்க முடியுமா? காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்கார்ல, மதுரை ஆதீனம் கோயிலில் போய் ஒன்று கேட்க சொல்லுங்க. இல்லை இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. இவங்க வேற வேற ஸ்தானம், வேற வேற பொசிஷன். அது அவர்களுக்கு இது சம்பந்தம். அவங்க எந்த கோயிலுமே கும்பாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. சனாதனங்கிற லார்ஜர், இது ஆகமம். இந்த ஆகமம் வந்து பர்டிகுலர், ஸ்பெசிஃபைடு. அந்த ஆகமத்தை அவங்க நான் என்ன ஆகமம் நான் சொன்னேன், 3 கலந்த கலவை நான் சொல்லியிருக்கேன். அயோத்தி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை பின்பற்றி, ஆகமத்தை பின்பற்றி இந்த கோயில் வந்து திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் மோடி திறக்கிறார் இல்லையா, பிரதிஷ்டை பண்றாருல, அதுபடியும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 செக்டரா பிரிஞ்சுட்டாங்க. பண்ணலாமே, என்ன பிரச்சனை? ரெண்டு கருத்து சொல்லலாம்ல. 2 கருத்து, அதுல என்ன இருக்கு சார்? இந்த கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாளா சார்? நான் உங்க கருத்தை நீங்க சொல்ல, நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தப்புன்னு சொல்லுங்க, எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் தான் சங்கராச்சாரியார்கள் சொன்னதை நான் ஜனநாயகம் சனாதனம் நான் சொன்னேன். இதுதான் ஜனாதனத்தோட ஜனநாயகமே. இதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியும், வேற எங்கேயா யோசிக்க முடியுமா? அதுதான் அதோட பியூட்டின்ற. இல்லை இப்போ மோடி செய்யறதா சரின்னு நீங்க சொல்ல வரீங்களா? மோடி செய்யறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் 100 தடவை சொல்லுவேன்.
இல்லை அப்போ நீங்கள் சங்கராச்சாரியா சொல்கிறத விட மோடி பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிக்க உங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தை வேணுமோ போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தமிழில் ஒன்று நீங்கள் போட்டு நான் இல்லை நீங்கள் அடிக்கடி நான் சனாதனவாதின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆகமத்தை பின்பற்றி தான் எல்லாருமே கடைபிடிக்கணும் நிறைய விஷயங்கள். ஆகமத்தில் நம்ம கடைபிடிக்க முடியாது. ஆகமம் வந்து ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆகமத்தில் எப்படி பல் துலக்கணும், எப்படி கொப்பளிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி குளிக்கணும்லாம் சொல்லியிருக்கு. அது தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஆகமங்கிறது கோயில் சமாச்சாரம் மட்டுமே இல்லை. ஆகமம்னா ரூல் புக்குன்னு அர்த்தம். ஆகமம்னு ஆகி வந்தது ரூல் புக், இப்படி தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அது வந்து இட்ஸ் லைஃப் ஸ்டைல் பற்றிலாம் பேசுது. சரிங்களா? நம்மளாம் வாழல எங்கேயோ பேண்ட் ஷர்ட் போட்டு இப்படி கிராப் பண்ணிட்டு இருக்க பற்றி ஆகமம் பேசுமா? நம்மளாம் எங்கேயோ போயிட்டோம். நம்ம அதை மதிக்கணும், அவ்வளோதான். அதை செய்யணுன்றேன். அதை ஒருத்தர் மதிச்சு நடக்கிற எனக்கு அதில் ஆகமத்தில் 150 வெரைட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் சார், நீங்கள் அதெல்லாம் வந்து பின்பற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆள், நீங்க ஏன் இதை பண்றீங்க? மோடிக்கு ஆதரவா இந்த எங்க அவர் பின்பற்றாருன்னு சொல்றீங்க. உங்களுக்கு காதல எங்க விட மாட்டுது? உங்களுக்கு லென்த் டைம் வேணுமா பேட்டிக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்க அவர் பின்பற்ற, அவர் என்ன ஆகமத்தை பின்பற்றாரு, என்ன வேதத்தை பின்பற்றுறாரு, என்ன கல்ட்டை பின்பற்ற நான் சொன்னேனே உங்கள்கிட்ட. அது இல்லை, நீங்க போய் கேளுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, கிருஷ்ண யஜுர்வேதம், பாஞ்சராத்திர ஆகமம், ராமநாதருடைய கல்ட்டு, இது 3 சேர்த்து பயன்படுத்துறாங்க. இல்லைன்னு போய் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்ட்ட திரும்ப திரும்ப வந்து அவர் இல்லை, அவர் சைவ ஆகமம் பண்ணல, அவர் வைகானச ஆகமம் பண்ணல, அவர் பாஞ்சராத்திர ஆகமம் பண்றாரு. பாஞ்சராகமத்துக்கு முன்னாடி கிருஷ்ண யஜுர்வேதத்தை பேச வச்சிருக்காரு. பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பின்னாடி ராமநாதோடைய கல்ட்டை வச்சிருக்காரு. என்னங்க நீ எனக்கு புரியவே இல்லை. இத்தனை சொன்ன அவர் கடைபிடிக்கல. நீங்க என்ன கடைபிடிக்கல? யார்ட்ட போய் கேளுங்க. நிறைய சாமியார்கள் இந்த சங்கராச்சாரியர்கள்லாம் சொல்லும் போது அவங்க சொல்றது சரியா இல்ல வந்து மோடி பண்றது சரியா அப்படிங்கிற பேச்செல்லாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்குல்ல. ரெண்டுமே சரி. இதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவ்வளவுதான். சங்கராச்சாரியர்கள் தப்பா சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து இதை வேறையா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஆகமத்தை பண்ணி நிறுத்துறாங்க, இவர் ஆகமத்தை செஞ்சுட்டு இருக்காரு. இவ்வளவுதான் பாயிண்ட். நான் உங்களுக்கு 100 முறை சொல்லிட்டேன், ரெண்டு வேற ஆகமம், அவ்வளவுதான் பாயிண்ட். அப்போ மோடி எதை சொல்றாரோ அதை நீங்க ஏற்றுக்கிறீங்க. ராமர் கோயில நடந்துகிட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் வந்து இது தொடர்பா வந்து இந்த பிரசாதம் கொடுக்கறது, சிறப்பு பூஜைகள் பண்றதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது, வாய்மொழி உத்தரவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. இது தொடர்பா சேகர் பாபு அவர்களுமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்க பார்த்துட்டு நாளை கழிச்சு ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு நடுநிலையான நல்ல ஊடகம், நீங்க ஒரு தேர்ந்த பத்திரிகையாளர், நாளை கழிச்சு நீங்க சொல்லுங்க எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அது நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் போய் சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், ப்ரூஃப் பண்ணுங்கள், அம்பலப்படுத்துங்க. நானும் சந்தோஷப்பட்டு ஐயோ தம்பி பிரமாதமான எக்ஸ்போஸ் ஸ்டோரி பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். எங்கேயாவது நாளைக்கு வந்து அயோத்தியில் நடந்த விஷயம் லைவ் எந்த கோயிலையாவது வருதான்னு நீங்கள் பாருங்கள். எந்த கோயிலே வருதான்னு பாருங்கள். நான் வந்து சாணக்கியால் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். வேலூரில் ஒரு கோவிலுடைய தர்மகர்த்தா வந்து ஈஓக்கு லெட்டர் எழுதுறாரு. நீங்கள் என்னை ஃபோனில் சொன்னீங்கல்ல இதெல்லாம் நடத்தக்கூடாது, வேறு மாதிரியான விளைவுகள்லாம் எப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால நடத்தாம விட்டேன், தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து நடத்தலை சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. அறநிலையத்துறை செய்யலைன்னு சொல்லி சொன்னார்ல, அறநிலையத்துறை அதிகாரிக்கு லெட்டர் போட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. இல்லை அதான் வாய்மொழி உத்தரவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இது தொடர்பாக சேகர் பாபுட்ட கேட்காங்க, அப்படிலாம் உத்தரவே போடலை. நான் தான் சொன்னேன் சார், உத்தரவு போடாமல் அப்புறம் ஈஓ வந்து மீறி செயல்படுறாரா? அமைச்சர் சொன்னதை மீறி ஒரு ஈஓ செயல்படுறாரா? நீங்கள் சொல்லுங்க. நான் தான் ஒரு லெட்டர் காட்டுறேன், நான் போட்டிருக்கேன்றேன். வேலூர்ல ஒரு கோயில்ல பஜனை மடத்துல வந்து தெளிவா நாங்கள் இத்தனைக்கு அவர் ஒன்றும் இல்லை. இங்கே இப்போ நீங்கள் வந்து திரும்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்ள நிகழ்ச்சி உட்பட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையே லைவ் பண்ற பிளான் இருந்துச்சு. அது வேண்டாம்னா கூட நான் புரிஞ்சுக்கிறேன், மோடி முன்னிறுத்தப்படுவாரோன்னு. ஒரு பஜனைக்கு இந்த தடை, பூஜைக்கு இந்த தடை, அன்னதானத்துக்கு இந்த தடை, அவர் பதில் போட்டிருக்காரு பாருங்க அந்த லெட்டர்ல. இல்ல அந்த ஒரு நபர் பண்ண தவிர நம்ம ஒட்டுமொத்தமா இந்து அறநிலையத்துறை துறையை வேற எங்க நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு 27 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க வந்து தயவு செய்து பாருங்க. நீங்க தம்பி நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்க போய் பாருங்க. எந்தெந்த கன்னியாகுமரியில, ஈரோட்ல, திண்டுக்கல்ல, வேலூர்ல, காஞ்சிபுரத்துல, தென்திருப்பேரில எத்தனை கோயில் ஆதாரங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. இல்ல சேகர் பாபு மறுக்கிறாரு அமைச்சர். அவர் ரொம்ப டாக்டிக்கலா பேசுறாரு. அறநிலையத்துறை செயலன்றார். காவல்துறை அனுமதி எதுக்கு மறுக்குது? கோயில்ல பூஜை பண்றது காவல்துறைக்கு என்ன சம்பந்தம்? அறநிலையத்துறை மறுக்கல, ரைட். அறநிலையத்துறைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அறநிலையத்துறை நாங்கள் வேற எங்கேயுமே செய்யல சார். நீங்க சொன்ன மாதிரி வேலூர் ஒன்று தான் சார், அது மற்ற இடம்லாம் ஒன்று. மற்ற இடம் காவல்துறை எதுக்கு மறுக்குது? ஒரு பள்ளிக்கூடத்தில், புரியுங்களா, ஒரு பள்ளிக்கூடத்தில், விழுப்புரம் நினைக்கிறேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் 200 பேர் வச்சுக்கிட்டு நான் வந்து நாளைக்கு வந்து ராமரித லைவ் காட்டுறவங்கன்னு அவங்க வந்து போலீஸ் எழுதுறாங்க. அவங்கள்ட்ட பெர்மிஷன் கூட கேட்கல. நீ வந்து கலெக்டர்கிட்ட கேட்டியா, கோர்ட்டில் கேட்டியா? கலெக்டர்கிட்ட கோர்ட்டில் கேட்கணும் எந்த சட்டம் சொல்லுங்க, அந்த அதில் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கான்னு பாருங்க. நீங்க நடத்தக்கூடாது, நடந்தா பின்விளைவுகளுக்கு நீங்க பொறுப்புண்டாங்க. இது என்னது? இது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல நான் லைவ் போடுறேன், பார்க்க கூடாதா? மதவிரோதமா? மற்ற மதங்களுக்கு எதிரான சிந்தனையா? இஸ்லாத்துக்கோ கிறிஸ்டியானிட்டிக்கோ எதிரான வீடியோ தான் போடுறாங்களா? ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதை நான் வீடியோல பார்க்க கூடாதா? ஒரு பெரிய திரையில எல்இடி போட்டுக்கான சந்தோஷம். நான் வந்து என் மொபைலில் பார்க்க முடியும், ஆனால் மொபைல் இத்துண்டா பார்க்கறது கூட ஒரு பிரம்மாண்ட திரையில போட்டு ஒருத்தர் ஓசியில போட்டு கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. என்ன தப்பு இதுல? மத துவேஷம் தானே சார் கூடாது. நீங்க புரியுங்களா? நீங்க ஒரு மதத்தை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா நான் கண்டிக்கிறேன், எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. உங்க மதத்தை நீங்க கடைபிடிச்சு எனக்கு என்ன சார் பிரச்சனை? நம்ம அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லுங்க சார். இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துறாங்க, கிறிஸ்தவர்கள் ஊர்வலம் போறாங்க, நம்ம ஏதாவது சொல்றோமா? சொல்லணுமா? சொல்லவே, சிந்திக்கவே கூடாது. அப்ப இந்துக்கள்
இல்லை, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த இளைஞரணி மாநாட்டை வந்து திசை திருப்பதற்காகவே நிர்மலா சீதாராமன் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. சார், அது திரு சேகர் பாபு அவர்கள் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவர் விடட்டும். நான் அதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன், நான் நடந்ததுக்கு நான் 10 ஆதாரங்கள் கண்ணில் காட்டியிருக்கேன். நான் ஊர் சொல்லிட்டேன், பேர் சொல்லிட்டேன், காவல் நிலையம் சொல்லிட்டேன், அறநிலைத்துறை சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் வேற என்ன சொல்லுங்கள். இது பூரா நான் இதை எக்ஸ்க்ளூசிவாக வச்சிருக்கேன் நினைக்காங்க. சாணக்கியாவோட எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, இது நாடு முழுக்க பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து பப்ளிக் டொமைன்ல இல்லைன்னு சொல்லுங்க. இது பூரா பொய் சொல்லுங்க. திரு அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு, டாக்டர் திருமலை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்காங்க, அத்தனை பேர் வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து மறுக்கப்பட்டவங்களும் அவங்க கடிதத்தை அப்லோட் பண்றாங்க. அதை இப்போ தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மோடி. இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயமாவே எல்லாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாசமும் வந்து ரொம்ப அளப்பரியது. அவர் ஒவ்வொரு முறை ராமேஸ்வரம் பத்தி, ஸ்ரீரங்கம் பத்தி, அரிச்சல் முனை பத்தி இதெல்லாம் வந்து அவர் ட்வீட்ல வந்து வீடியோலாம் போடும்போது நான் போனேன் சாமி கும்பிட்டேன்னு சொல்ல, தமிழக மக்கள் என் மீது காட்டக்கூடிய ஒவ்வொரு முறையும் அவர் காட்டக்கூடிய அன்பு வந்து மறக்க முடியாதா இருக்குன்னு சேர்த்து சொல்றாரு. அந்த மக்கள் அவருக்கு ரெசிப்ரோகேட் பண்றாங்க பாருங்க, அது வந்து அவரால் வந்து அப்படி ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்ம மக்கள் இவ்வளவு பாசமா வச்சிருக்காங்க. அது வந்து அவர் தமிழக மக்கள் மீது பாசம் வச்சிருக்காரு, தமிழ் கலாச்சாரம் மீது, தமிழர்கள் மீது வச்சிருக்காரு, அது தமிழ் மொழி மீது வச்சிருக்காரு. அப்படியே வந்து பிரதிபலிக்குது. பொங்கல் விழாவில் போய் ஒரு திருக்குறள் சொல்றாரு, லடாக்ல போய் ஒரு திருக்குறள் சொல்றாரு, ஐநாவில் போய் திருக்குறள் சொல்றாரு, பிரான்ஸ்ல போய் திருக்குறள் சொல்றாரு. போற இடம் பூரா தமிழுக்காக பேசுறாரு. அப்ப தமிழ் மக்கள் இதை கவனிக்கிறாங்க. என்னப்பா எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசுறாரு. அப்ப நம்ம ஊர் வந்து ராமாயணத்தோட தொடர்புடைய ஊருக்கு 3 இடத்துக்கு போறாரு. அரிச்சல் முனைக்கு போறாரு, ராமேஸ்வரத்துக்கு போறாரு, ஸ்ரீரங்கத்துக்கு. ஸ்ரீரங்கத்துடைய ரங்கநாதர் தான் ராமருக்கே குலதெய்வம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட ராமர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ராமருடைய கழுத்துல ஒரு டாலர் இருக்கும். அந்த டாலர் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார். ஸோ ராமருடைய குலதெய்வம் இந்த ரங்கநாதர். இதுதான் சாஸ்திரம், இதுதான் சம்பிரதாயம், இதுதான் ஆரம்பத்தில் சொல்லி வழி வழியாக வரக்கூடிய நம்பிக்கை. அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போய் பார்க்கணும். அப்போ வந்து வெறும் கோயிலுக்கு போனேன் புனித யாத்திரையா மட்டும் நிறுத்தல, அந்த மக்களுடைய அன்பை வந்து அப்படியே கிரகிக்கிறார். ஆச்சரியமான விஷயம், கிரேட் திங். அதான் இந்த கோயில் சுற்றுப்பயணம் மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஏதாவது பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன். அவர் மேல உள்ள அன்பு கூடிக்கிட்டே போகும்ல, அது ஓட்டா வருமாங்கிறதுக்கு 150 காரணம். பட் அவர் மேல கூடிய அன்பு கூடிக்கிட்டே இல்லை போகும். ஏன்னா நம்ம ஊர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்ம ஆசை வச்சிருக்காரு, கட்டாயம் கூடும்ல. அது ஆட்டோமேட்டிக்கா அது இம்பாக்ட். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு 150 விஷயம் இருக்கு. அப்போ மோடிக்கான ஒரு இமேஜ்ங்கிறது இதனால கூடுது. தமிழ்நாடு எப்பயுமே இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நியூசிலாந்து அமைச்சர் சொல்றார், நான் வந்து மோடி பாரத பிரதமர் பார்த்து வியக்கிறேன், அவரால் மட்டும்தான் சாத்தியம், அசாத்தியமான விஷயங்களை செஞ்சிருக்காரு. ராமர் கோயில் பத்தி பேசும்போது சொல்றாரு, இன்னும் 1000 வருஷத்துக்கு இந்த கோயில் நிற்கும். நியூசிலாந்து அமைச்சர் சொல்றாரு, இந்து கிடையாது, பிஜேபி கிடையாது, அமித்ஷா கிடையாது, நியூசிலாந்து அமைச்சர் சொல்றாரு. கனிமொழி இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ராமர் கோயிலை பத்தி பேசினா உடனே இடி ஐடி ரைட்லாம் வந்து பண்ணி மிரட்ட பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இடி ஐடி ரைட்லாம் அப்படி தான் வந்துச்சா? ராமர் பத்தி பேசினால தான் வந்துச்சா? திரு செந்தில் பாலாஜி வந்து நம்ம ராமர் பத்தி பேசினாரா? ஏதாவது திரு பொன்முடி ஏதாவது ராமர் கோயில் பத்தி பேசிட்டாரா? எனக்கு ஒன்றும் புரியலையே. செந்தில் பாலாஜியாவது இடி, பொன்முடி எந்த கேஸ், எந்த போலீஸ், எந்த போலீஸ் சொல்லுங்க, ஞாபகம். அப்ப அவங்க எதுக்காக போனாங்க? தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்குல வந்து ஒரு 3 ஆண்டு தண்டனை அவருக்கு. அவர் என்ன ராமர் பத்தி பேசினாரா, கிருஷ்ணர் பத்தி பேசினாரா? அதான் இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஏதாவது பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் செய்யக்கூடிய தவறுகள் அவர்களுக்கு எதிராக போகலாம். அது வந்து ஓட்டாவும் சீட்டாவும் மாறுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி வந்து பிரமாதமா பயன்படுத்திக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிஜேபி அரசியல் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். பிஜேபி புனிதமா பண்ணுது, அரசியலே பண்ணல, அந்த கட்சியெல்லாம் அப்படி சொல்லாதுன்னு சொல்ல மாட்டேன். அரசியல் எல்லா அரசியல்வாதியோட செயல்பாடுலேயும் அரசியல் இருக்கும், எல்லா அரசியலோட செயல்பாடு அரசியல் இருக்கும், பிஜேபியோட செயல்பாடுலேயும் அரசியல் இருக்கும். உங்களை யார் தடுத்தாங்கிறதா என்னுடைய கேள்வி. காங்கிரஸ் அதை பயன்படுத்திக்கோங்க, திமுக பயன்படுத்தி அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களை வச்சுட்டு தமிழ்நாட்டில் 1000 கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், அதில் 200 கோயில் ராமர் கோயில் நீங்கள் இன்னைக்கு தான் கட்டுறீங்க, தமிழ்நாட்டில் நான் 150 ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன், 10,000 கோடி செலவழிச்சிருக்கேன், 15,000 கோடி எடுத்திருக்கேன், சொல்ல முடியாது. நீங்கள் மட்டும் என்ன பிரச்சனை? அழகா சொல்லலாம்ல. நீங்கள் அதை கிளைம் எடுத்துக்கோங்க. நான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கோயிலுக்கு நான் இவ்வளோ வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன், நாங்கள் வந்த பிறகு இவ்வளோ நிதி கூடி இருக்கு, பிரமாதமாக சொல்லுங்க. உங்களை யாருக்கு எடுக்கிறா? நீங்க வந்து கிளைமே எடுத்துக்க மாட்டீங்க, அப்புறம் அவங்க எடுத்துக்கிறாங்க, நீங்க பார்த்து பொறாமப்பட்டு அர்த்தம். இதுல பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க அரசியல் காரணமாக இந்த ராமர் கோயில் திறப்புங்கிறது இருக்கு, அதனால நாங்கெல்லாம் பங்கேற்க போறது இல்லை சார். நீங்க மோடியை புறக்கணிங்க சார் வேற, பிஜேபியை புறக்கணிங்க சார் வேற, ராமர் கோயிலை பொறுத்த சின்ன லாஜிக் சார், அவ்வளவுதான். தவறான வழிகாட்டுதல்கள் இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ராமர் கோயிலுங்கிறது மோடி வந்தது இல்லை, மோடிக்கு முன்னாடியும் இருந்தது, மோடிக்கு பின்னாடியும் இருக்கும். புரியுங்களா? மோடி அவர்கள் காலத்தில் நீங்க நாம இருக்கும்போது அந்த ராமர் கோயில் சாத்தியமா இருக்குது, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சாத்தியமா இருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு பிறகும் ராமர் கோயில் இருக்கும், அவருக்கு முன்னாடி ராமர் கோயில் இருந்துச்சு, 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 500 வருஷம் முன்னாடி மோடி இருந்தாரா? இல்ல. அப்புறம் அவருக்கு முன்னாலும் உண்டு, அவருக்கு பின்னாலும் உண்டு. அவர் இருக்கிற பீரியட்ல, நாம எல்லாரும் இருக்கிற பீரியட்ல 500 வருஷமா 10 தலைமுறையா சாத்தியம் இல்லாம பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்க சந்தர்ப்பம், அவ்வளவுதான். நீங்க ஏன் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலன்னு கேட்குறீங்க.
நீங்க அயோத்தியில வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது மத்தியில் ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். ஏன் இடிக்க விட்டீங்க? இப்ப அது வந்து எந்த ஊர்ல என்ன இருந்தாலும் மத்திய அரசு, பாஜக அரசு, இந்துத்துவ அரசு, பாசிச அரசு சொல்றீங்கல்ல. அப்ப உங்களுடைய அரசு அங்க இருந்துச்சு, நீங்க ஏன் தடுத்தீங்க? ஏன் தடுக்கல? இடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரி பண்ணிட்டீங்க, இடிக்கிற மாதிரி ஏன் தடுக்கல? கரை சேவை பண்ண அப்புறம் டேட் குறிச்சு தானே போனாங்க. கரை சேவைக்கான யாத்திரை இந்தியா முழுக்க நடந்துடுது, ஏன் தடுக்கல? ஏன் நிப்பாட்டல? அப்ப நீங்க விரும்புனீங்களா? ஒண்ணு. ராம் நல்லா விராஜ்மான தூக்கி அந்த இடத்துல, அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அங்க பூஜை நடந்துச்சு, யார் வைக்க அனுமதி கொடுத்தது? ராஜீவ் காந்தி. ஏன் திறந்தீங்க? அவர் திறந்தார் அதிகாரப்பூர்வமா, திருட்டுத்தனமா வைக்கல, அதிகாரப்பூர்வமா திறந்தார். 2 நாள்ல மூடினார். ஏன் திறந்தீங்க? ஏன் மூடினீங்க? அப்ப நாங்க எப்பா எங்க பீரியட்ல தான் மசூதி இடிக்கப்பட்டு சந்தோஷம் போட்டுங்க, நீங்க அப்படி ஓட்டு வாங்கிக்கங்க. இல்ல எங்க பீரியட்ல தான் நாங்க ராமர் சிலைக்கு நாங்க வந்து உள்ள அனுமதி கொடுத்தோம் அப்படி. நீங்க எதுக்குமே பண்ணல. ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும், நீங்க வருத்தப்படுறீங்க, ஒன்றும் புரியல. அவங்க அரசியல் பண்றாங்க, நீங்களும் அரசியல் பண்ணுங்க. ஹூ ஸ்டாப்ஸ்? ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.